வணக்கம். எங்களுடைய காலேஜில் BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இப்போ என்ன மாதிரி ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, என்ன ஸ்டைஃபன் வாங்கிக்கிறாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்டதுல ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், எந்த ஊரில் வந்திருக்கிறீங்க, எதுக்கான இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்றதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹாய், ஐ எம் சுகிதா. பரமக்குடிலேருந்து வரேன். +2ல் அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து படித்தேன். ஏர் ஹோஸ்டஸ் என்னோட ஆம்பிஷன். அதனால் நான் பாஸ்டன் ஏவியேஷன் சேர்ந்தேன். எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க? பரமக்குடியில் ஏவி ஹையர் செகண்டரி ஸ்கூல். பரமக்குடியில் ஏவி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஆம்பிஷன் வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணுன்றதுக்காண்டி எங்களோட இன்ஸ்டியூஷனில் BBA ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணிங்க இல்லையா? ஃபைன். நீங்கள்? என் பேர் சக்தி. நான் வந்து பரமக்குடியிலேருந்து வரேன். நான் ஸ்கூல் வந்து ஏவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடித்தேன். 12th ஃபஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் படித்தேன். ஏர் ஹோஸ்டஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ்னால நான் எடுத்தேன். அதனால தான் எடுத்தேன். ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல், ஒரே ஊர், ரெண்டு பேருமே ஒரே ஆம்பிஷன் வேறு, ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் ஃபியூச்சர் அப்படின்றது. அண்ட் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிங்களா? ஏர்போர்ட் விசிட்லாம் போயிருக்கீங்களா? ஏர்போர்ட் விசிட் போயிருக்கிறீங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கிறீங்க. ஏர்போர்ட்டில் என்னென்ன விஷயம் கவனிச்சிங்க? டிக்கெட்டிங் ஆஃபீஸ் பார்த்தீங்களா? செகண்ட் கவுண்டர் பார்த்துருப்பீங்க, அரைவல் ஹால் பார்த்துருப்பீங்க. உள்ள நம்மளுடைய சீனியர்ஸ் வந்து பேசுனாங்களா? எந்த ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க? இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணாங்க, ஸ்பைஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு ஏர் இந்தியாவில் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருந்தப்போ ஏர் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சு இப்போ ஏர் இந்தியா ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு செஷன் கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. அண்ட் ஸ்பைஸில் இருக்கக்கூடிய என்னோடய ஸ்டூடெண்ட் ஷெரீஃப், ஆனந்த் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து பேச முடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் என்ன கிடச்சிச்சு? அவங்கள்ட்ட பேசும்போது என்ன ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிச்சு? ஜாப் கிடைச்சிருன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் டிகிரிக்கு அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஏர்லைன்ஸில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ட்ரைனிங்கில் என்ன ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறீங்க, அந்த ட்ரைனிங் மூலிமா என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? 8,000 சேலரி வாங்குவோம். ஓகே. ஸ்டைஃபன். ஓகே. ஸ்டைஃபன் வாங்குவோம். இது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் 10 days ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்புறம் வந்து சர்வீஸ் நிறையா கற்றுக்கிட்டேன். கெஸ்ட்டு வரவங்கள்ட்ட வந்து எப்படி இதுவாக பேசுகிறது, ஹிந்தி நாலேஜ், இங்கிலீஷ். ஸோ அந்த ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அவங்களுக்கு ஃபீல் தெரியுதா? இப்போ தான் சார் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். ஸோ நீங்கள் ஏன்னா பரமக்குடியில் படிச்சிருக்கும்போது பரமக்குடியில் மதுரையில் எந்த ஊரில் படித்தாலுமே +2 வரைக்கும் பொதுவாக ஸ்கூல்ஸில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த ட்ரைனிங் மூலிமா நீங்கள் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ண முடியுது வேலை பார்க்குற இடத்துல இல்லையா? தமிழில் பேசக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. வேறு அடிஷ்னல் லாங்குவேஜ் என்னென்னலாம் கற்றுக்கிட முடியுது உங்களால்? ஹிந்தி அந்த கன்னடா வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. லைக் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரீட் பண்ண வராது, எழுத வராது. பட் அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேச வரும் ஹிந்திலையும் கன்னடாலையும். ஸோ இன்னொரு 6 months இருந்தீங்கன்னா நல்ல ஹிந்தி ஃப்ளூயன்சி ஆயிரும். ஸோ இந்த ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கும்போது 3rd year முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையில் ஏர் ஹோஸ்டஸ்னு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும். அதுக்கு 100% கேரண்டி கொடுக்க முடியும். மேலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆம்பிஷன், அவங்களுடைய குறிக்கோள் வந்து லைஃப்பில் அச்சீவ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.